ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ. எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து சுற்றி காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா மாமரம் இப்போ தான் வந்து கொஞ்சம் பெருசாகி வந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வாழைத்தரு இதுக்குள்ளே இருக்குதுங்க. இது வந்து என்ன வாழை மரம் அப்படின்னா செவ்வாழை. இங்கே பாருங்கள், காய் வச்சுருக்குதுங்களா. இங்கே ஒரு வாழைத்தார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்குது, இது தெரியுதா. அப்புறம் நிறைய பக்கக்கண்ணெலாம் இருக்குதுங்க. இன்னொரு வாழைத்தார் வந்து இப்போ தான் கொலை விட போகுதுங்க. அப்புறம் அங்கிட்டு ஒரு வாழை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்குது. இது வந்து கொய்யாப்பழ மரம். அப்புறம் வந்து பெரண்டை, அப்புறம் குப்பைமேனி, அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை. இது பப்பாளி மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய். அப்புறம் ஒரு பாவக்காய் இருக்குது பாருங்கள், சூப்பராக எவ்வளோ பெரிய பாவக்கான்னு பாருங்கள். கருவேப்பிலை, இங்கே வந்து ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது பாருங்கள். அப்புறம் உள்ள தக்காளி செடி, இது வந்து ரோஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க எங்கள் வீட்டில். அங்கிட்டு பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்கா, நிறைய முருங்கைக்காய் வச்சுருக்குதுங்க. உங்களுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காண்டு. நிறைய முருங்கைக்காய், முருங்கைப்பூ. அப்புறம் அந்த சைடு சுண்டைக்காய் செடி இருக்குதுங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து வாழை மரம் வந்து எப்படி வந்து பூ வச்சுருக்கு பாருங்களேன். பெரிய பூங்க, பூவம்பழம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். செவ்வாழை சூப்பராக இருக்குது.